விராட் கோலி குடிக்கிற தண்ணியை விட ஒரு சிறந்த தண்ணி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது மழைநீர் தான். ஆர்ஓ வாட்டருக்கும் இந்த இயற்கையான மழைநீருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னாக்கா, ஆர்ஓவில் வந்து கால்சியம் மெக்னீஷியம்ங்கிற எந்த மினரலும் கிடையாது. க்ளீன் வாட்டர் நோ டவுட், பட் அது டெட் வாட்டர். அது எந்த மினரல்ஸும் கிடையாது. அது மினரல் லெஸ் வாட்டர். வேற நம்ம மழைநீர் எடுத்திங்கனாக்கா அது வந்து ஃபுல்லாக மினரல் ரிச் வாட்டர். இந்த மழைநீரை எவ்வளோ நாள் சேமித்து வச்சுக்க முடியும்? வெயில் படாமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோம்னாக்கா பல ஆண்டுகள் அப்படியே பயன்படுத்தலாம். நான் 6 வருஷம் 10 வருஷம் நீரை வந்து அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கேன். எந்த கெடுதலும் வந்துட்டு நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவன். ஐடி ஃபீல்டில் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மாத வருமானம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சம் ரூபாய் வருமானம் வேண்டான்னு சொல்லிட்டு என்னோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நான் வந்து இந்த மழைநீர் செய்யறதுக்காக வந்தேன். இந்த மழைநீரை குளிக்கிறது இன்னொரு அருமையான சொர்க்க அனுபவம்னு சொல்லலாம். ஓகே, மழைநீர் குளிச்சோம்னாக்கா எந்த சரும சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது. நான் என் வீட்டில் நான் சோப்பை வாங்குறதில்ல. கிட்டத்தட்ட 15 வருஷமாக சோப்பை பயன்படுத்துகிறேன். தலைக்கு ஆயில் தேவையில்லை. ஆயில் நிறுத்தி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. ரெண்டாவது, இந்த நீரை பயன்படுத்தி சமைக்கும் பொழுது 3 விஷயங்கள். ஒன்று வந்து சமையல் நல்ல ருசியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த சமையல் பயன்படுத்தினாக்கா அடுத்த நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த மழைநீர் வந்து மென்மையான வாட்டர், சாஃப்ட் வாட்டர். அதனால் வந்து பருப்புகளோ தானியங்களோ அரிசியோ சீக்கிரம் வந்து வருகிற டிசம்பர் 27 ஒசூரில் அதியமான் பொறியியல் கல்லூரியில் ஈஷாவுடைய காவேரி கூக்குரல் அமைப்பானது நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயத்தை பற்றி ஒரு பெரிய மாபெரும் கருத்தரங்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கருத்தரங்கில் மழைநீரை வீடுகள்லையும் விளைநிலங்கள்லையும் எப்படி சிறப்பாக பயன்படுத்தி நாம் பலனளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேச இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு பலன் பெறுமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன்.